Exercise 8.3 sixth sum. A bag contains 12 blue balls and X red balls. If one ball is drawn at a random, what is the probability that it will be a red ball? If 8 more red balls are put in the bag, and if the probability of drawing a red ball will be twice that of the probability. Find the X. இனிஷியலாக ஒரு பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் வந்து 12 பால்ஸ் இருக்குது. ரெட் கலர் பாலோட நம்பர் நமக்கு தெரியாது. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பால் தானே. ஃபஸ்ட் ஒன் வந்து வாட் பி த ரெட் பாலாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான். இப்போ இதில் எக்ஸோட நம்பரு ரெட் பாலோட நம்பர் நமக்கு தெரியாது. மொத்தமாக பேக்கில் இருக்கிற பாலோட எண்ணிக்கை தான் நம்ம NFS சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு எழுதுவோம். NFS is equal to 12 plus X. Probability of getting red ball, the first event is A be the event getting red ball. அப்போ P of A என்னன்னு எழுதிக்கலாம்? X by 12 plus X. அடுத்து இந்த ரெட் பால் வந்து 8 நம்பர் இன்னும் ஆட் ஆகுது. ஆல்ரெடி எத்தனை நம்பர் இருந்தது நமக்கு தெரியாது. இப்போ செகண்ட் கேஸ் 2ல் என்ன அப்படின்னா ப்ளூ அப்படியே தான் இருக்குது. ரெட் பாலோட நம்பிக்கை வந்து ரெட் பால் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8. இப்போவும் நம்ம எது தான் எடுக்கிறோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால் தான். அதுக்கு என்ன ஃபார்முலா? அகெயின் பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ. இதுதான் நம்மளோட என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 8ஆக இருக்கும். இந்த இடத்துல என் ஆஃப் எஸ் என்னவாயிரும்? இது கூட ஒரு 8 நம்பர் பேக்குக்குள்ளே தானே இன்னொரு 8 பாலை போடுறோம். ஆல்ரெடி 12 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் ஒரு 8, அப்போ 20 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்றில் 12 ப்ளஸ் எக்ஸ், இது NFS. செகண்டு திருப்பி அதே பேக்குக்குள்ளே 8 பால் ஆட் பண்ணும்போது 12 கூட்டல் 8 ப்ளஸ் எக்ஸ். எத்தனை சிவப்பு பால்? அந்த எக்ஸோட வேல்யூ நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. P of B is equal to N of A by N of S. N of A தான் என்னது? X plus 8 divided by 20 plus X. இது செகண்ட் ஒன், இது ஃபஸ்ட் ஒன். இந்த செகண்ட் கேஸ் வந்து ஃபஸ்ட் ஒன்னை ட்வைஸாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது நமக்கு கிவன் கண்டிஷன். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x பை 12 ப்ளஸ் எக்ஸ். எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு 12 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இன்ட்டு 20 ப்ளஸ் எக்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் plus 96 plus 8x 40x plus 2x square. இப்போ எல்லாத்தையும் நான் சேம்ஸி கொண்டு வந்தேன் அப்படின்னா 12 20x 20x plus x squared plus x squared plus 96 minus 40x minus 2x squared is equal to 0. நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 20x ப்ளஸ் 96 is equal to 0. எல்லாத்தையும் பாசிட்டிவ் ஆகினா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 20x மைனஸ் 96 is equal to 0. இது நம்ம டி மெத்தட் போட்டோம் அப்படின்னா மைனஸ் 96 வரணும். 24 into 4 96 ப்ளஸ் 20 தானே அப்படிங்கிறது. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் நம்பர் எதுவுமே இல்லை. எக்ஸ் மைனஸ் 4 into x plus 24 equal to 0. இப்போ எக்ஸோட வேல்யூ 4 or minus 24. எக்ஸுங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ரெட் பால். அது நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னதாக தான் இருக்கலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இனிஷியலாக அந்த பேக்குள்ளே இருந்த ரெட் பாலோட எண்ணிக்கை வந்து என்னது? 4. ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயுமே எக்ஸ்ன்னு இருக்கலாம். P of A, P of B. அந்த எக்ஸுக்குரிய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா probability of getting a red ball x வந்து என்னது? 4 by 12 plus 4 16 1 by 4. So probability of getting a red ball ஓட ஆன்சர் என்னது? 1 by 4. x ஓட வேல்யூவும் 4. இதான் இந்த சம்முடைய ஆன்சர்.